அதாவது மர்மம் என்றும் வாசி என்றும் புறவி என்றும் காற்றென்றும் உயிரென்றும் மாய்கை என்றும் பிராணன் என்றும் அதற்கு பெயர் உண்டு. அதாவது உலகில் தொல்காப்பியர் மருந்து என்ற சொல்லுக்கு பதிலாக உரை என்ற சொல் வழங்கப்படுகிறது. தமிழ் உலகில் வேம்பு முதல் மருந்தாக கூறப்பட்டுள்ளது. வேம்பும் கடுவும் போல என தொல்காப்பியர் குறிப்பிடுகிறார். அதன் பிற்பாடு சங்க இலக்கியங்கள் ஆங்காங்கு மருந்துகளை பற்றி கூறப்பட்டுள்ளது. வைத்தியனும் இருந்திருக்கின்றார்கள். வாளால் அர்த்த சுடினும் மருத்துவன் பால் மாளால காதல் நோயாளன் போல. அதாவது அவன் வாள் கொண்டு அறுத்து சுட்டு நோயை நீக்கினாலும் அவன்கிட்ட அன்பு கொள்ளியவனை போலன்னு சொல்லி ஒரு ஊமை வந்துள்ளது. மருந்துகொள் மரத்தின் வாழ் வடு மயங்கி வடுவின்றி வடித்த யாக்கையன் என்று புறநானூரில் ஒரு அரசனை பாராட்டி ஈந்தூர்கிளான் என்ற புலவர் கூறியுள்ளார். நற்றினை பாடல் வரியால் தயிர் தாளியில் நாற்றந்தீர விளம்பலத்தை மருந்தாக இடக்கூடிய பழக்கம் தமிழர்களிடம் இருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பால் மிகுந்து சுரக்கும்படி பெண்கள் குளிர்ந்த நீரில் ஆடினார்கள். மேலும் ஆடைகள் நறுமணத்துடன் திகழ நறும் புகையினை மருந்தாக்கினர் என்பதை மின்னூர் கலிங்கம் கமல் புகை மடுப்ப என்று மதுரை காஞ்சி கூறுகிறது. இவற்றுக்கெல்லாம் தலையாக இவைகள் சங்க காலத்தில் கூறப்பட்டுள்ளது. சங்க காலத்தில் உடம்பையெல்லாம் அவர்கள் பகுத்து அறிந்திருக்கிறார்கள். இப்போது அதுக்கு மேலாக இந்த கட்டுரையினுடைய மகுடமாக இருக்கக்கூடியது உயிர் ஓட்டம். அதாவது உடம்பில் எவ்வாறு உயிர் ஓடுகின்றது என்பதை பற்றியும் ஏடுகளில் கூறப்பட்டுள்ளது. தொல் பழங்காலத்திலேயே தமிழர்கள் உயிரின் பயணத்தை பற்றி அறிந்திருந்தார்கள். உயிரானது உடம்பில் பாய்ந்து செல்லக்கூடிய தன்மையுடையது. இதனை திருமூலர் உள்ளுயிர் பாய் உடலாகி என்று திருமந்திரம் 414வது பாடலில் குறிப்பிட்டுள்ளார். உயிர் எவ்வாறு பாய்கிறது என்பதை பூரண வர்ம பீரங்கி என்ற நூல் மிக தெளிவாக கூறுகிறது. கருவானது தாயின் தொப்புள் கொடி உறவுடன் வளர்ந்து 285 நாட்களுக்கு பின் குழந்தையாக பிறக்கிறது. குழந்தை பிறப்பது வரை தாயின் உயிரோட்டமே குழந்தையின் உயிரோட்டம். தாயின் உடல் நலம், தாக்கி ஏற்படும் நன்மை தீமைகள் ஆகிய சூழ்நிலைகளை பொறுத்து குழந்தையின் அறிவு, ஆற்றல், உடல்நலம் ஆகியவை அமையும். குழந்தை பிறந்த பின்புதான் தனி குருதியோட்டம் ஆரம்பமாகிறது. அந்த குருதியோட்டத்துடன் உயிரோட்டமும் செயல்படுகிறது. உயிரின் கீழ்நோக்கி பயணம். பௌர்ணமி உயிரானது உச்சந்தலையில் இருக்கும். உடம்பெல்லாம் சென்று வந்த உயிர் அடுத்த பௌர்ணமி அன்று உச்சந்தலையில் மீண்டும் வந்து சேரும். அதாவது உயிர் ஒரு இடத்துல போனாலும் உடம்பு பூராக அதை ஆட்சி செய்யும். லாடம், கண், இமை, மூக்கு ஆகியவை சேரும் இடத்திற்கு லாடம் என்று பெயர். உயிரோட்டம் 2வது நாள் இப்பகுதியில் செயல்படுகிறது. நெஞ்சிக்குழி பகுதியில் கமலம் என்று பெயர். உயிரோட்டம் 3வது நாள் இப்பகுதியில் செயல்படுகிறது. 4வது நாள் உயிரோட்டம் கண்ணில் செயல்படுகிறது. 5வது நாள் உயிரோட்டம் வாய்ப்பகுதியில் செயல்படுகிறது. 6வது நாள் உயிரோட்டம் கழுத்தின் குரல் வளையில் செயல்படுகிறது. 7வது நாள் உயிரோட்டம் 7வது நாள் மூலப்பகுதியில் உயிரோட்டம் செயல்படுகிறது. 8வது நாள் கையில் உயிரோட்டம் செயல்படுகிறது. 9வது நாள் உயிரோட்டம் மார்பில் காம்பு பகுதியில் செயல்படுகிறது. 10வது நாள் தொப்புள் பகுதியில் உயிரோட்டம் செயல்படுகிறது. 11வது நாள் உயிரோட்டம் மூத்திரக்குழியில் செயல்படுகிறது. 12வது நாள் உயிரோட்டம் முழங்காலில் செயல்படுகிறது. 13வது நாள் உயிரோட்டம் கால் கரண்டையில் செயல்படுகிறது. 14வது நாள் உயிரோட்டம் புறக்காலில் செயல்படுகிறது. ஒரு நிமிஷம் தான்.
15வது நாள் உயிரோட்டம் வலது கால் பெருவிரலில் செயல்படுகிறது. உயிரின் மேல் நோக்கி பயணம். இதே போன்று உயிரானது மேல் நோக்கி பயணம். காலங்கருதி இதை சுருக்கி முடிக்கிறது. முடிவுரை. தமிழர்கள் இயல் இசை நாடகம் என்னும் முத்தமிழ், சிலம்பம் வர்மம் வைத்தியம் என்னும் முத்தொழில் சிறப்புற்று விளங்கியது. இந்த முத்தொழில் இன்று மறைந்து வருகிறது. இதனை அழியாது பாதுகாக்க வேண்டியது தமிழரின் கடமையாகும். குமரி மாவட்டத்தில் உள்ள கல்குளம் விளவங்கோடு பகுதியில் வாழும் மக்களிடத்தில் சிலம்பம் வர்மம் வைத்தியம் குறித்த ஓலைச்சுவடிகள் மிகுதியாக காணப்படுகின்றன. இந்த அரிய ஓலைச்சுவடிகளை சேகரித்து பதிப்பித்து வெளியிட்டால் சிலம்பம் வர்மம் வைத்தியம் என்னும் தமிழ் கலைகள் உடல் தத்துவம் 96 தத்துவம் 96. அது நீங்க நூல் மேற்கோள் காமிச்சு சொல்லியிருக்கீங்க. நீங்க சொல்லக்கூடியது உடம்பினுடைய பகுப்புகளை சொல்லுது. நான் இது ஒவ்வொரு உறுப்புகளை பத்தி ஆமா அதுதான். சரி சரி. தத்துவம் 96 சரிதான். பொறி 5 புலன் 5, அதாவது இந்த வாயுக்கள் இந்த மாதிரி பாக்குற போது தத்துவம் 96 சொல்லப்பட்டிருக்கு. அதுக்காக கேட்டேன். நீங்க ஏதோ நூல் மேற்கோள் காமிச்சு சொல்லியிருக்கீங்க. நல்லது. வணக்கம். நிலை ஓட்டம் என்று சொல்வது அமிர்த நிலை ஓட்டம் தானே? ஆமா. சரி. கடைசியா முடிக்கும் போது நிறைய ஏடுகள் இருக்குது அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இந்த ஏடுகள் நாங்களும் கன்னியாகுமரி மாவட்டத்துல குறிப்பிட்ட 2 தாலுக்காக்கள்ல நிறைய ஏடுகள் வீட்டுக்கு வீடு இருக்குது. நான் கூட பார்த்திருக்கிறேன். இந்த இறக்கும் போது இந்த வயசானவங்க இறந்தா அந்த ஏடை அப்படியே அவங்க பெட்டிக்குள்ளே வச்சு அவங்களோட அதுவும் போட்டுன்னு விடுறாங்க. ஆனா இதுக்கு இப்படி ஒண்ணு நடக்காம இந்த சுவடிகள் நமக்கு இருந்தா நம்முடைய தமிழ் மருத்துவத்தினுடைய ஆய்வினுடைய விரிவு இன்னும் ரொம்ப அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். இதை பாதுகாக்கிறதுக்கு என்ன செய்யலாம், அல்லது இந்த செம்மொழி மாநாடு கொண்டாடுகிற இந்த நேரத்துல இதுக்கு என்ன தீர்வாக வைக்கிறீங்க அப்படிங்கறத நீங்களும் அல்லது இங்க இருக்கிற தலைவரும் சொல்லவும், அது இந்த கருத்து மேல்மட்டம் வரைக்கும் சென்று அந்த சுவடிகளை கைப்பற்றி பல்கலைக்கழகங்கள் பதிவு செய்வதற்கான ஒரு முயற்சியும் எடுத்தால் தமிழ் மருத்துவம் இன்னும் எத்தனை தலைமுறை தாண்டினாலும் நின்று நிலைக்கும் என்று நான் கருதுகிறேன். அதாவது ஓலைச்சுவடிகளை வாங்கிட்டு அந்த ஏழை மக்கள்கிட்ட தான் இருக்கு. அந்த ஏழை மக்கள்கிட்ட இந்த ஓலைச்சுவடியை வாங்கிட்டு போய் அவங்க பேர்ல வெளியிடாங்க. அவங்க அந்த எந்த வீட்டுல ஓலைச்சுவடி இருக்கிறதோ அந்த வீட்டுல உள்ளவங்களுக்கு பேர்ல வெளியிடுறதா இருக்கிறவங்க கொடுப்பாங்க. 2வது ஒரு தவறான கருத்து இருக்கு. இந்த ஓலைச்சுவடியில இருக்கிறவங்க வீட்டுல வறுமையும் இருக்கு. இந்த வறுமை காரணமாக இந்த ஓலைச்சுவடியினால, இது மாந்திரீக ஓலைச்சுவடி எல்லாம் அதுல கலந்துருக்கும். ஓலைச்சுவடியினால நமக்கு வறுமை இருக்குன்னு சொல்லிதான் ஒரு ஆள் இறந்த உடனே, ஒரு ஆசான் இறந்த உடனே கூட போட்டு புதைச்சிருக்காங்க. அது இந்த நண்பர் கூட அவர் புலவர் பச்சைமாலி இவர் எல்லாருமா போய் கொஞ்சம் தடுத்து பார்த்தாங்க. ஆனா அது அவ்வளவு நடக்கல. ஓலைச்சுவடி எல்லாம் ஏழை மக்களுடைய வீட்டுல, குறிப்பா சொல்ல போனா பழைய பனையாறுகளுக்கு வீட்டுல தான் மிகுதியா இருக்கு. அத இந்த அரசு தான் வாங்கி அதை அச்சிட்டு அவங்க பேர்ல கொடுக்கறதா இருந்தா நிச்சயமா கொடுப்பாங்க. அதை பெற்றுக்கொள்ள வேண்டியது அரசனுடைய கடமை.